ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் டிக்கா பீட்சா. எக்கை வச்சு பீட்சாவா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 300 கிராம்ஸ், எக் 1, ஆனியன், கேப்சிகம், ஈஸ்ட் 1 ஸ்பூன், பால் 50 ml, கடலை மாவு 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், பீட்சா சாஸ், சீஸ், சால்ட், ஆயில். இப்போது ஒரு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் ஈஸ்ட் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ 300 கிராம்ஸ் மைதா சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம் அந்த வாட்டரை. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ 50 ml பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நம்ம அந்த சிக்கன் பீட்சாக்கு தயிர் போட்டு பண்ணியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். அது நான் தின்னாக பண்ணியிருந்தேன். இது இப்போ நம்ம கொஞ்சம் திக் பீட்சாவாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா இதை பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். யூஸ்வலாக நமக்கு கடையிலலாம் போனீங்கன்னா எக்கு வச்சுலாம் பீட்சா இருக்காது. இந்த எக் டிக்கா பீட்சா பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக யூஸ்வலாக நம்ம வெஜ் பீட்சா, சிக்கன் பீட்சான்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி உருண்டை மாதிரி போட்டுட்டு ஒரு 2 hours ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த மாதிரி பாயில் பண்ண எக்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கர்ட் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் எக்குக்கு பதிலாக நீங்கள் பன்னீர், மஷ்ரூம்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மஷ்ரூம், பேபிகார்ன், கோபி இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா விரவிக்கலாம். நம்ம அந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா இது ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கடைசியில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதை போட்டுட்டு நார்மல் ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னா கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். பிகாஸ் நம்ம முட்டையை ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நல்ல கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மாவு, அதை இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கிறேன். ஃபுல்லாக கொஞ்சம் மைதா மாவை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதில் நான் ரொம்ப தின்னாக பண்ணியிருந்தேன் சிக்கன் பீட்சாக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஃபோக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். லைட்டாக குத்திக்கோங்க, ரொம்ப உள்ள வரையும் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பீட்சா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இல்லைன்னா நீங்கள் ஷெஷ்வான் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொசரில்லா சீஸ் வீட்டிலே ரெடி பண்ணது, அதை நான் இப்போ கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஆனியன்ஸ்
குச்சியாக கட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து 3 கலர்ஸ் சேர்த்துருக்கேன், எல்லோ, க்ரீன், ரெட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நம்ம வெறும்னா முட்டைன்னு மட்டும் வச்சா நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கு டிக்காவை வந்துட்டு இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் சீஸை திருப்பி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனில் இதை வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் வந்து நான் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சிடலாம். லெட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் வச்சா போதும், உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும். இப்போ 40 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க, இப்போ சுவையான எக் டிக்கா பீட்சா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.